இப்ப நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு பிளான்ஸ் வந்து நம்ம லோட் பண்ணி அனுப்புறோம் உங்களுக்கு. சரி. ஸோ நீங்க உங்க தோட்டத்துல ஃபர்ஸ்ட் அன்லோடிங் பண்ணும் போதுமே ப்ராப்பரா இந்த மாதிரி நீங்க அன்லோடிங் பண்ணி வச்சுக்கணும். அதாவது ப்ராப்பரான ஒரு இடைவெளி விட்டு ப்ராப்பரான ஒரு கேப்ல வச்சுட்டீங்க அப்படின்னா வென்டிலேஷன் கிடைக்கும், நல்ல காத்தோட்டமாகவும். அதே நேரத்துல முக்கியமானது சிலர் என்ன பண்றாங்க, அன்லோடிங் பண்ண உடனேயே பிளான்டேஷன் பண்ணிடுறாங்க. அப்படி செய்யக்கூடாது, தவறுது. ஏன் அப்படின்னா ஒரு பிளான்ஸ் நம்ம என்னதான் மெச்சூர் பிளான்ட் நம்ம அனுப்புறோம் அப்படின்னாலுமே கூட டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அந்த பிளான்ட்ஸுக்கு. அந்த பேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அலைன்மெண்ட் ஆகாம இருக்கும், சில நேரங்களில் மண்ணுகள் கொஞ்சம் இதாக இருக்கும், டிஸ்டர்ப் ஆயிருக்கும், வேர்கள் டிஸ்டர்ப் ஆயிருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க அன்லோடிங் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ப்ராப்பர் இடைவெளிகள்ல காத்தோட்டமா பிளான்ட்ஸ் வச்சிடணும். அதே மாதிரி நல்ல வாட்டரிங் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் வாட்டரிங் பண்ணி ஒரு 1 or 2 days உங்க ஃபார்ம்ல வச்சிருந்துட்டு உங்க கிளைமேட்டுக்கு உள்ள அடாப்ட் ஆனதுக்கு அப்புறம் தென் நீங்க எடுத்து பிளான்டேஷன் பண்ணீங்கன்னா நமக்கு இதன் மூலம் சில நேரங்களில் தேவையில்லாத மோட்டாலிட்டி வரும், அதை நீங்க தவிர்த்துக்கலாம். இன்னொன்னு சில நேரங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா ரொம்ப பிளான்ட்ஸ் வந்து சேஃபா வைக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு குடிசையிலையோ கூரைகள் இருக்கக்கூடிய குடிசையிலையோ இல்ல இந்த மாதிரி நம்ம கூலிங் ஷெட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஷெட் போட்டிருப்பாங்க, அதுக்குள்ள கொண்டு வச்சிடறாங்க. அதுவும் வைக்க கூடாது. ஏன்னா கன்றுகளுக்கு நாள்தோறும் சூரிய ஒளிங்கிறது ரொம்ப அவசியம். எப்படி நம்ம வாட்டரிங் பண்றோமோ அதே மாதிரி சூரிய ஒளி அவசியம். நீங்க டைரக்டா வெயிலே வைக்கலாம், ஒன்றும் அவசியம் இஷ்யூ கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாமே மெச்சூர் பிளான்ட் தான் அனுப்புறோம். ஸோ நீங்க டைரக்டா நீங்க வெயில வச்சிருந்தே நீங்க பிளான்டேஷன் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது நிழல் இருக்கு, மரத்து நிழல் மாதிரி இருக்குன்னா நீங்க வச்சுக்கலாம். ஆனா நீங்க நேரடியாக கொண்டு போய் ஒரு க்ளோஸ்டு என்வாயர்மெண்ட்ல வைக்க கூடாது. ஏன் அப்படின்னா சூரிய ஒளி படலை 1 or 2 days சூரிய ஒளி படலைன்னா அதனாலையும் கன்றுகளை இறக்கும். ஸோ ப்ராப்பர் வாட்டரிங்கும் பண்ணணும், சூரிய ஒளியும் படணும். அப்படியே ஒரு 1 or 2 days வச்சிருந்து அதுக்கப்புறம் நீங்க பிளான்டேஷன் ஆரம்பிங்க.